அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சேலட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எனக்கு ட்ராவல் அப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த முறை நான் எடுத்துக்கிட்டது நோ ஆயில் நோ பாயில்ங்கிற ஒரு சேலட் ரெடி பண்ணி நான் எடுத்துகிட்டு போனேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சேலட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் பொடிசாக கட் பண்ண கேரட் 1/4 கப், பொடிசாக கட் பண்ண மாங்காய் 1/4 கப், எல்லாமே பொடிசாக தான் கட் பண்ணேன். குக்கும்பர், கேபேஜ், அடுத்து கேப்சிகம், ஊற வச்ச கொண்டக்கடலை, முளைகட்டின கொண்டக்கடலை 1/4 கப் எடுத்துகிட்டு அதோட பிங்க் சால்ட்டு கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு அதோட பெரி பெரி பவுடர். வெறுமனே சேலடு செஞ்சு சாப்பிடாம ஒரு சீசனிங் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் இல்லைங்களா? அதுக்காக பெரி பெரி பவுடர் சேர்த்திருக்கிறேன். அதோட 1/2 லெமன், எலுமிச்சம்பழம் அரைப்பழம் பிழிஞ்சு விட்டுருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். என்னுடைய மகளும் ஜியும் என்ன பண்ணாங்கன்னா, இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக காலையில் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து லஞ்சாகவும் டின்னராகவும் நான் எடுத்துக்கிட்டேன். ட்ரெயினில் வரும்போது ஏசி கோச்சில் வர்றோம் அப்படின்னா கூலிங்காக இருக்கும் இல்லைங்களா? அப்போ சூடாக சாப்பிட்ணுன்னு தோணும். அவங்களுக்கு அப்படித்தான் இருந்தது. சூடாக சாப்பிட்லாம் ஏதாவது ஆர்டர் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் இந்த சேலட் கம்ப்ளீட் பண்ணேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஜர்னி. நோ ஆயில் நோ பாயில் சேலட் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.